Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓரி கபா கதிரமா கரோ துரமா கதா கரா ஓரி ஆந்துனாரி சந்தனா கபாரா கதுரபான. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே, மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, மை துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். நித்தியானந்தம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். ஆகவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி 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 ராஜா, உமக்கு நன்றி. வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கிற உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நிறைவோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக, நம்முடைய தியானத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இதை சிந்தித்து வருகிறோம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு உயிர் கொடுக்க அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று நாம் சிந்தித்து வருகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும் யோசித்து செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, வேதத்திலே நாம் படிக்கிறோம், ராஜாக்கள் புஸ்தகத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம்
இப்படியாய் சொல்லுகிறது. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூதா வம்சத்தார் எப்படி இருக்கிறாங்களா? மீந்திருக்கிறார். இந்த மீந்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொஞ்ச நேரம் கிருபையை விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்படி மீந்திருக்கிறவர்கள் எப்படி என்றால், அவர்கள் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் வேர் கொள்ள வேண்டும் என்று கடந்த திங்கள் செவ்வாய் 2 நாளும் நான் உங்களோடு கூட இந்த வசனத்தை கொண்டு பேசி இருக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வேர் கொள்ளும் போது அதனாலே அவங்களுக்கு நடக்கிற மகிமையான காரியங்கள் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் வேர் கொண்டால் என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோபுவின் சரித்திர புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18, 19, 20 இந்த 3 வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன். என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன். என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கியிருந்தது. என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி. என் மகிமை என்னில் செழித்தோங்கி. என் கையிலுள்ள என் வில் புது பலன் கொண்டது. என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்வது நமக்கு அவசியம். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க 2 விதமா இருக்கிறாங்க. ஒன்று கற்பாறையின் மேல் விழுந்த விதையை போலவும், இன்னொன்று முள்ளுகளுக்குள்ளே விழுந்த விதையை போலவும் இருக்கிறார். நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக இருப்பதில்லை. அநேகர் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே நன்றாக வேர் கொள்ளுவார்கள். போக 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 அந்த வேர்கள் பரவாதபடிக்கு பலவிதமான கற்பாறைகளும் பலவிதமான தடைகளும் வந்து இந்த பூமியில் அந்த வேர் படராதபடிக்கு ஒரே வேரோட நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். சில மரங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் ஆணி வேர் இல்லாதிருக்கும். மேலதான் வேருங்கள்லாம் படர்ந்திருக்கும், ஆனா ஆணி வேர் இல்லாதிருக்கும். இப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் காற்றிலே மழை வெள்ளத்திலே பெயர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சரியாக விளங்கி கொண்டால் நாம் தினந்தோறும் நம்முடைய ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் நம்முடைய வேர் கொல்லுவது மாத்திரமல்ல, வேறானது படருக வேண்டும். அதுதான் இங்க யோபு அழகாக சொல்லுகிறார். யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை எடுத்துரைத்து என்று இந்த வசனம், முதல் வசனம் ஆரம்பிக்கிறது. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற அந்த பிரசங்க வாக்கியத்தில ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேரானது எப்படியா தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. அதன் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கி இருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது என்று சொல்லுகிறார்.
இந்த வேர் என்பது படர வேண்டும், வேரானது படர வேண்டும். அதுதான் சங்கீதம் 1:3 நாம் வாசிக்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய். இப்போ தண்ணீர்களின் ஓரமாய், அப்போ நமக்கு தண்ணீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது. தண்ணீர்கள் என்று சொன்னால் ஜப அனுபவத்தை காட்டுகிறது. தண்ணீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளாய் இருக்கிற வரங்களையும் கனிகளையும் காட்டுகிறது. இந்த மூன்றும் உடையவர்களாய் நாம் இருந்தால், ஜபிக்கிறவர்களாய் இருந்தால், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருந்தால், ஆவியானுடைய பலனை பெற்று வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தால் நிச்சயமாக நாம் நம்முடைய வேரை படர வைப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு ஆவியின் வரங்களை விரும்புகிறார்கள், ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்துல கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு 2 கைகள் எப்படி முக்கியமோ அதே போலவே தான் கர்த்தருடைய உபதேசங்களும் சத்தியங்களும் ஆவியானுடைய வரங்களும் ஆவியானுடைய கனிகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒன்றை மாத்திரம் பிடித்து கொண்டு இன்னொன்றை நாம் விட்டு விட்டோமானால் பெராலிசு வந்தவங்க மாதிரி எப்படி ஒரு கைகால் அவங்களுக்கு விழுந்து போகிறதோ அப்படி. ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வேரை நாம் தண்ணீர்களின் ஓரமாய் படர விட வேண்டும். வசனத்தின் வழியாய் நம்முடைய வேர் படர வேண்டும். அபிஷேகத்தின் வழியாய் நம்முடைய வேர் படர வேண்டும். ஜபத்தின் வழியாய் நம்முடைய வேர் படர வேண்டும். இப்படி காரியங்களை செய்யும் போது அந்த வேர் படர்ந்த அந்த மரத்தின் மேலோ அல்லது செடியின் மேலோ முழுவதும் பனி வந்து தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறது. ஏசாயா 18ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்தவங்க வாசிங்க. நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காஞ்சியுள்ள வெயிலை போலவும் நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் அறுப்பு காலத்தில் உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்தில் இருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஓ, நம்முடைய உயிர் வாழ்வதற்கு ஒரு பயிரானது வெயிலின் தாக்கம் அவசியம். வெயில் இருந்தால் அந்த பயிருக்கு ஸ்டார்ச் கிடைக்கிறது. நன்றாக நாம் பார்க்க வேண்டும். வெயில் இருந்தால் அந்த பயிருக்கு நல்ல ஸ்டார்ச் கிடைக்கிறது. சூரிய வெப்பத்திலிருந்து வருகிற ஸ்டார்ச் கிடைக்கிறது. நம்ம கூட பாருங்க, நம்ம சர்வத்துல டி விட்டமின் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா பல வலிகளும் வேதனைகளும் உண்டாகிறது. அந்த டி விட்டமினுக்காக D3 என்ற ஒரு மாத்திரையை டாக்டர்கள் கொடுப்பாங்க. நமக்கு ரொம்ப உடம்புல விட்டமின்ஸ் குறையும் போது தான் சர்வத்துல காய்ச்சல் வருவதும் சர்வத்துல வலிகளும் வேதனைகளும் ஏற்படுவதற்கும் காரணம். ஆகவே விட்டமின்கள் எல்லா மல்டி விட்டமின்களை நாம் சாப்பிட வேண்டும். அப்படிப்பட்ட காய்கறிகளை, அப்படிப்பட்ட இறைச்சிகளை, முட்டையை நாம் சாப்பிட வேண்டும். தினந்தோறும் ஒரு முட்டையை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே தினந்தோறும் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். நமக்கு டி விட்டமின் என்கிற ஸ்டார்ச் ரொம்ப அவசியம். அப்போ இது எப்படி கிடைக்கிறது? சூரிய ஒளி வெளிச்சத்திலே கிடைக்கிறது.
ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றாங்க. மகாபலிபுரம் போய் பாத்தீங்கன்னா அரை நிர்வாணத்தோட கடற்கரையில அவங்க படுத்திருப்பாங்க. காரணம், அவங்க நாடுகள்ல அவங்களுக்கு டி விட்டமின் கிடைக்காது. அந்த டி விட்டமினை பெற்றுக்கொள்ளும்படி பல லட்சங்கள் செலவு செய்து மகாபலிபுரத்துல அந்த மணல்ல படுத்து கொள்ளுவாங்க. இப்படி டி விட்டமின் எப்படி ரொம்ப ரொம்ப அவசியமோ அதே போலவே நம்மை டைரக்ட் பண்ணக்கூடிய காட்ஸ் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மை கர்த்தருக்குள்ளே டைரக்ட் பண்ணக்கூடிய ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்மை கர்த்தருடைய வழிகளில் டைரக்ட் பண்ணக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப முக்கியம். நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இதுவே வழி என்று சத்தம் கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தம்தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், தேவன் நமக்கு பனியை போல இருக்கிறார். சூரியன், நல்ல காந்தியுள்ள சூரியன் எப்படி பயிரின் மேல இருக்கிறதோ அதே போலவே பனியும் ரொம்ப முக்கியம். 2 விதமான பயிர்கள் உண்டு. ஒன்று மழை தண்ணீரினால் பிழைக்கிற பயிர்கள் உண்டு, அல்லது பனியினாலே பலன் தரக்கூடிய பயிர்கள் உண்டு. எங்க வீட்டுல எல்லாம் அந்த வேர்க்கடலை எல்லாம் பிடுங்கிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, கொள்ளு விதைப்பாங்க, எள்ளு விதைப்பாங்க. இந்த கொல்லுக்கும் எள்ளுக்கும் தண்ணீர் இல்லைன்னாலும் அந்த பனிக்காலத்துல, அதாவது மார்கழி மாதத்திலே, அந்த மார்கழி பங்குனி அந்த மாதங்களில இந்த மழை இல்லாவிட்டாலும் பனி பெய்யும் போது 3 மாதங்கள் பனி பெய்யும் போது அந்த பனியினாலே என்ன நடக்கிறது என்றால் பயிர்கள் பலன் தருகிறது. அதே போலவேதான் நமக்கும் ஆண்டவர் அதினதின் காலத்திலே நமக்கு பனியை போல இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓசியாவிலே 14ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபுலோனை போர் வேறு ஒன்றி நிற்பான். என்ன அருமையான காரியம் பாருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். முழுவதும் அந்த வேர்கள் படர்ந்த வேர்கள் விடப்பட்ட அந்த செடியின் மேலே அல்லது பயிரின் மேலே கர்த்தருடைய பனி எப்படி இருக்கிறதோ அதே போலவே கர்த்தர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியாயிருப்பேன். ஏன் நான் இஸ்ரவேலுக்கு பனியாயிருப்பேன்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆகவே பீலேயாமை கொண்டு சபிக்க வந்தபோது கர்த்தர் பீலேயாமின் வாயில இருந்த அந்த சாபமான வார்த்தைகளை நீக்கி ஆசீர்வாதமான வார்த்தைகளை அனுப்புகிறார். அப்போ இது எதை காட்டுது என்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு கனத்துக்குரியவர்களாக, கௌரவத்துக்குரியவர்களாக, மகிமைக்குரியவர்களாக வைத்திருக்கிறார் என்பதை காட்டிலும் இந்த ஜனத்தை தேவன் ரட்சித்தார், அவர் துதியை சொல்லி வருவதற்கு. நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து, நீதியை பார்த்து, நியாயங்களை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. அவர் நம்மை அழைத்தது நிமித்தம், தெரிந்து கொண்டது நிமித்தம், பிரித்தெடுத்தது நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்னும் நாம் பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் உள்ளவர்களாக இருந்தால் முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் அடைய முடியும் என்பதுதான் கருத்து. ஆகவே பனி எப்படி ஒரு மனுஷன், ஒரு பயிருக்கு மிக 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 அந்த செடி கொடிகளுக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ அதே போலவே கர்த்தருடைய வசனங்கள் நம் மேல பனி போல இறங்கும் என்று உபாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பனி மேகத்தை போல தேவனுடைய வசனங்கள் நம் மேல இறங்க வாய்ப்புள்ளது. ஆகவே நாம் இந்த காலை வேளையிலே ஒன்றை சிந்திக்க வேண்டும். நாம் வேர் படர வேண்டும். வேர் படர வேண்டுமானால் தண்ணீர்களின் ஓரத்திலே நாம் நிற்க வேண்டும். சமீபத்திலே கேட்டோம், அகாவா நதி அண்டையில இருந்து பலன் அடைந்தார்கள், பலன் கொண்டார்கள். பிறகு 4வது நாள் எழுந்து
அவங்க புறப்பட்டு போகிறாள் என்று பார்க்கிறோம். இப்ப உபாகமத்திலே 33:13 சொல்லுகிறது, யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழங்குள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்கள் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பை குறித்து மோசே சொல்லுகிறார். இப்ப என்ன அருமையான காரியம் பாருங்க. இப்போ உபாகம் 32:2 பார்க்கும்போது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்முடைய வேர்கள் படர வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டுமானால், நாம் ஜபம் என்கிற தண்ணீரின் ஓரத்திலே நம்முடைய வேர்களை படரவிட வேண்டும். வசனம் என்கிற தண்ணீர்களின் ஓரத்திலே நம்முடைய வேர்களை படரவிட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நிறைவு என்கிற அந்த நிறைவின் தண்ணீர்கள் அண்டையிலே நம்முடைய வேர்களை படரும் போது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி என்று வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55:1. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நாம் நம்முடைய வேர்களை படர விடுவோம். நம்முடைய வேர்கள் படர்ந்தால் அது முதலாவது அந்த செடியோ மரமோ அது பலன் கொள்ளுகிறது. பிறகு வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க, என் மகிமை என்னில் செழித்து ஓங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. நம்ம எந்த அளவுக்கு ஜபிக்கிறோம், எந்த அளவுக்கு வேதம் படிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில ஆவிக்குள்ளாகிறோமோ அந்த அளவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க கையில என் கையில கர்த்தர் ஒரு வில்லை கொடுத்திருக்கிறார். வில் ஆங்கிலத்தில் WILL போட்டா வில் அப்படின்னு என்னமா நடக்கும். ஐ வில் டூ, நான் செய்வேன். அப்போ சித்தம், தேவ சித்தம், காட்ஸ் வில், தேவ சித்தம் நடக்கும். ஆகவே நம்முடைய கையில ஒரு வில் இருக்குது, தேவ சித்தம் என்கிற வில் இருக்குது. நம்முடைய கையில தேவனுடைய மகத்துவம் என்கிற வில் இருக்கிறது. நம்முடைய கையில இதை செய்ய முடியும் என்கிற ஒரு வில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வில் எதிரிகளையும் அழிக்க வல்லமையுள்ளது. இந்த வில் பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க நமக்குள்ள ஒரு வில் பவரை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வில் பவர் நமக்குள்ள இருக்கும் போது நாம் எதையும் ஜெயிக்க நாம் பலனுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வில் பவர் இல்லை. அதுக்கு சரியாய் சொல்ல வேண்டுமானால் தன்னம்பிக்கை. என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை உண்டு பண்ணுகிற ஜப ஜீவியம், தன்னம்பிக்கையை உண்டு பண்ணுகிற அபிஷேக வாழ்க்கை, தன்னம்பிக்கையை உண்டு பண்ணுகிற வேத வசனங்கள், இவைகளை சார்ந்து கொள்ளும் போது நம்மளால முடியும். நேற்று காலையில சாம் வந்திருந்தான் சர்ச்சைக்கு, புது சர்ச்சாண்டு. நான் அவனை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ எதையும் செய்ய முடியும், இவ்வளவு காரியங்கள் இருக்குது, எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுதான் வில் பவர் எனக்குள்ள இருக்குது. எஸ், அந்த வில் பவர்
என் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது, இது உனக்குள்ளே இருக்கிறது. இதை கொண்டு நீ எதையும் சாதிக்க முடியும். ஆகவே நம்முடைய வேர்கள் படரும் போது, நம்முடைய வாழ்க்கை வேர்கள் விடும்போது, நாட்டப்படும் போது, உறுதிப்படுத்தப்படும் போது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு தேவன் கொடுக்கிறார் ஒரு வில் பவர். நமக்கு தேவன் கொடுக்கிறார் அவர் சித்தத்தை செய்வதற்கு. தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார் எதையும் சாதிப்பதற்கு. இந்த காலை வேளையில உங்களுக்குள்ளே ஒரு வில் பவரை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி? ஜபத்தினால, எப்படி? வேத வசனத்தினால, எப்படி? பரிசுத்த ஆவியின் பலத்தினால. இந்த மூன்றும் நமக்குள்ளே இருக்குமானால் நமக்குள்ளே ஒரு வில் பவர் வரும். நமக்குள்ளே தேவ சித்தம் நடக்கும். நம்மை கொண்டு தேவன் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்திலே நம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தேவன் சகலத்தையும் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவனை நம்முடைய உணர்வுகளிலே, நம்முடைய விருப்பங்களிலே, நம்முடைய எண்ணங்களிலே வைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக நாம் ஒரு வில் பவர் உள்ளவர்களாக மாறுவோம், எதையும் ஜெயிப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.